அளவுக்கு அதிகமான மது பழக்கத்தில் பாதிக்கப்படுறது யார் அப்படின்னா அந்த குடிக்கிற நபர் மட்டும் கிடையாது, அவங்கள சார்ந்த பெண்கள், அதாவது அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள், மனைவிமார்கள் அல்லது அவங்கள பெத்த தாய், இவங்க தான் அளவுக்கு அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. அதாவது பார்த்திங்க அப்படின்னா ஒரு பொண்ணு வந்து ஒரு குடிக்கிற நபரை வந்து கல்யாணம் முடிச்சிருச்சு அப்படின்னா, அவர் சாதாரண குடிச்சிக்கிட்டு இருந்தார் அப்படின்னா பிரச்சனை இல்லை. அவர் அளவுக்கு அதிகமாக குடித்து அந்த குடிக்கு வந்து அடிக்ட் ஆகிட்டார் அப்படின்னா அந்த பெண்ணோட வாழ்க்கையை பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து திருமணமாகி நம்ம எப்படியெல்லாம் வாழணும்னு உங்களுக்கு சின்ன சின்ன ஆசைகள், கற்பனைகள் இது எல்லாமே இருக்கும். இது எல்லாத்துலேயும் டோட்டலாக குழியை தோண்டி மண்ணள்ளி போட்ட மாதிரி தான் இருக்கும். அந்த குடியார கணவனை அவங்க திருமணம் முடிச்சுக்கிட்டதுனால இவ்வளோ பெரிய பிரச்சனையை சந்தித்து அதுக்கப்புறம் அவங்களோட சேர்ந்து குடும்பம் நடத்தினாலும் அவங்க பிள்ளைங்களுடைய எதிர்காலம், அவங்களுக்குன்னு ஒரு குழந்தை குட்டி ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுடைய எதிர்காலம் பார்த்திங்க அப்படின்னா மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கும். அவங்க வாழ்க்கையை வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஏகப்பட்ட சோகமும் துயரமும் கஷ்டமும் நிறைந்த வாழ்க்கையாக தான் இருக்கும். மன நிம்மதின்றதே அவங்களுக்கு இல்லாமல் போயிடும். அவ்வளோ கஷ்டத்தை தாண்டி அந்த மக்கள், அந்த பெண்கள் வாழ்ந்தாலும் அவங்களுக்கு வந்து எந்த விதத்திலையுமே வந்து இதுக்கு ஒரு வழி கிடைக்காதா, இது கும்பிடாத தெய்வம் இல்லையே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங்கில் தான் இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாம் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு காலத்தில் வந்து இந்த மாதிரி சம்பவங்களுக்கு விடை தெரியாமல் இன்றைக்கி திருந்துவான் நாளைக்கு திருந்துவான் அப்படின்னு அந்த குடிகார கணவரை பார்த்து ஏங்கிக்கிட்டு சில புத்திமதிகளை சொல்லிட்டு வாழ்ந்த காலம்லாம் உண்டு. ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது. கையில் மொபைல் இருக்குது, உங்களுக்கு வந்து இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, யூடியூப்பு, ஷார்ட்ஸு, ரீல்ஸு அப்படின்னு விதவிதமாக வந்து எல்லா பிளாட்ஃபார்ம்லேயுமே வந்து இதுக்கு உண்டான விழிப்புணர்வு வீடியோஸ்லாம் வந்துக்கிட்டு தான் இருக்குது. அதனால் வந்து அன்னைக்கு இருந்த வாய்ப்புகள் வேறு, இன்றைக்கி இன்றைக்கி இருக்கிற வாய்ப்புகள் வேறு. இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் வந்து இதுக்கு உண்டான வழி இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து இன்றைக்கி வந்து மக்கள் மத்தியில் பரவிட்டு இருக்குது. அதனால் காலம் தாமதிக்காமல் எவ்வளவோ நீங்கள் கஷ்டத்தை அனுபவிச்சிருந்தாலும் கூட திரும்ப வந்து இவங்களுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுக்க இந்த பெண்களால் முடியும். அவங்க வந்து கடைசியாக ஒரு சான்ஸ் கொடுக்கணும். கொடுத்து அந்த குடிகார கணவர்களை இந்த மாதிரி மறுவாழ்வு மையங்களில் சேர்த்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம்னா ஒரு 3 மாதத்தில் குணமாகி ஒரு நல்ல பிள்ளையாக, ஒரு நல்ல கணவனாக, அவர் பழையபடி ஒரு நல்ல மனிதராக, ஒரு ஆக்டிவாக ஒரு ஒர்க் பண்ணக்கூடிய, இந்த சமுதாயத்தில் நல்ல முறையில் வாழக்கூடிய ஒரு மனுஷனாக உருவெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் 100% இருக்குது. நீங்கள் எவ்வளோ கஷ்டம் துயரங்களை அவர் மூலிமா அனுபவிச்சிருந்தாலும், எவ்வளோ நஷ்டத்தை ஏற்படுத்தியிருந்தாலும், உங்கள் நகை நட்டெல்லாம் தொலைஞ்சு போயிருந்தாலும், நீங்கள் எண்ணிய வாழ்க்கையெல்லாம் கனவுல மண்ணள்ளி போட்டிருந்தாலும் பரவாயில்ல, இனிமேல் ஒரு வாழ்க்கை இருக்குது. ஜஸ்ட்டு ஒரு முயற்சி பண்ணி பாருங்கள். இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னா அளவுக்கு அதிகமான குடிப்பழக்கத்துக்கு ஆளானவங்கள அதுலேருந்து மீட்கிறதுக்கு மதுரையில் குலமங்கலம் அப்படின்ற இடத்துல ஜோதி டர்னிங் பாயிண்ட் மது போதை மறுவாழ்வு சிகிச்சை மையம் சொல்லி இயங்கிட்டு இருக்குது. இங்கே 3 மாத ட்ரீட்மெண்ட்டு. டாக்டர் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சைக்கால் டாக்டரு, ஜென்ரல் டாக்டர் இவங்களெல்லாம் வந்து ஃபுல்லாக செக்கப் பண்ணிடுவாங்க. பிளட் டெஸ்ட் எடுத்து அதுக்கு உண்டான மாத்திரைகள் மருந்துகள் கொடுத்து கவுன்சிலிங் ஃபுல்லாக கொடுத்து நர்ஸு ஃபெசிலிட்டி, தங்குற வசதி, யார் கூட இருந்து தங்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த குடிகார நபர்கள் மட்டும் இருந்தால் போதும், நாங்கள் மற்றதை பார்த்துக்குவோம். அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டிலாம் இருக்குது. 3 மாதத்தில் க்யூர் பண்ணி நல்லபடியாக கொடுத்துருவோம். தங்குற வசதி நம்ம பண்ணி கொடுத்துட்றோம். கூட யாருமே தங்க வேண்டியது இல்லை. ஒன்று. இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா அந்த குடியார நபர்கள் சம்பவத்தோடு தான் நீங்கள் இங்கே வந்து சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க பெண்கள், அதாவது அவங்க மனைவிமார்கள் அல்லது அவங்க தாய், அவங்க யார் அரவணைப்பில் இருக்காங்களோ அவங்களுடைய சம்மதம் இருந்தால் போதும். வீடு தேடி வந்து அவர் எங்கே இருந்தாலும் நாங்கள் காரில் அழைச்சிட்டு வந்து அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் இது சம்மந்தமான டவுட்டு ஏதாச்சும் இருந்தாலும் கேட்டுக்கோங்க. இதுபோல் இங்கே மையத்தில் சேர்க்கணும்னா இந்த நம்பருக்கே நீங்கள் கான்டெக்ட் பண்ணி பேசுங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இது போக மற்றவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அது பெரிய உதவியாக இருக்கும். தேங்க்யூ மக்களே.